பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். லூக்கா என்னும் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் எந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். எந்த சந்ததி? இந்த சந்ததி. இயேசு அடையாளமாக இருக்கிறார். யோனா, அதாவது நினிவே பட்டணத்தில் யோனா அந்த பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தான். அதாவது சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நினிவே பட்டணத்து ஜனத்தாருக்கு யோனா இயேசு மாதிரி இருந்துக்கிறாரு. யோனா, ஆமாம், இயேசு மாதிரி அந்த பட்டணத்து ஜனங்களே ரட்சிப்புகள், பட்டணமே ரட்சிக்கப்பட்டுச்சு. நினிவே பட்டணமே. அந்த பட்டணத்தாரில் இந்த யோனா இயேசு மாதிரி ஊழியம் செஞ்சுக்கிறார் நினிவே பட்டணத்தாருக்கு. அதுதான் சொல்கிறாரு இயேசு. லூக்கா 11 இயேசு தான் சொல்கிறார் இதை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல. அப்போது யோனா நினிவே பட்டணத்தாருக்கு இயேசு மாதிரி அடையாளமாக இருந்துக்கிறான். பாவ நிவர்த்தி பண்ணுறவன் யோனா தீர்க்கதரிசி. என்ன சொன்னான்? நினிவே பட்டணத்தாருக்கு பரிந்து பேசுகிறான். வடது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த லட்சத்தி எத்தனாயிரம் பேர், அத்தனை பேருக்கு இறக்கம் செய்ய திருப்பீரோ, அந்த மாதிரி மனுஷகுமாரனும் எந்த சந்ததிக்கு அடையாளமாக இருக்கிறார்ன்றார். ஆகமத்தில் மனுஷகுமாரன் அடையாளமாக இருக்கிறார். அப்போது உனக்குள்ளே இயேசு இருந்தா உன் பட்டணத்தாருக்கு, உன் கிராமத்தாருக்கு நீ தான் அடையாளம். அடையாளம்னா என்னது? கிறிஸ்து பாவ நிவர்த்தி பண்ணுறது. ஆமாம், மனுஷகுமாரனுக்கு அடையாளமாக இரு. நான் இருக்க மாட்டேன்னா பிசாசு அவன் காரியத்துக்கு அடையாளமாக்கிடுவான். அதுதான் மேட்ரு. நீ யாருக்கோ ஒருத்தருக்கு அடையாளமாக இருக்கணும். தேவனுக்கு அடையாளமாக இருந்தனா இயேசு கிறிஸ்துக்குள்ள வா. சாத்தானுக்கு அடையாளமான ஆதாமுக்குள்ள வாழு. அது ஒரு அடையாளம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். வேதத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 11:30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல. அப்போ நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு யோனா இயேசு போல இருந்துக்கிறான். இயேசுன்னா இயேசு என்று அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். அப்போ நினிவே பட்டணத்து ஜனங்களின் பாவங்களையே நீக்கி அந்த பட்டணத்தையே யோனா தெற்கு ரசிட்டுட்டான். அதை போட்டுக்கிறான் பாருங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவங்களும் இருக்க மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரியாதவர்கள் இருப்போனே என்றார். இந்த 2ஆம் தரம் யோனா 3ஆம் அதிகாரம் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்போது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்பிடித்து கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கயற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான்.
மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி வாதாதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாதபடியையும் தம் தம் கைகளின் கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். பொல்லாத வடியை விட்டு திரும்புகிறாங்க பாருங்க, மனம் திரும்புகிறாங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். ராஜா சொல்கிறாரு, இந்த பட்டணத்து ராஜா, நினிவே பட்டணத்து ராஜா வந்து அந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாரு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, தேவன் பார்த்துட்டார் பரலோகத்திலிருந்து. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினைவே பட்டணத்தில் ஐக்கியவே இல்லை கட்சியில். இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே கவிக்கப்பட்டு போகணும் வருது நியாயத்தீர்ப்பு. உடனே இடையில் எல்லாம் உபவாசித்து ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் முதற்கொண்டு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உபவாசி தேவனை நோக்கி தங்கள் பொல்லாத வழி விட்டு திரும்பினார்கள். ஆமாம், பொல்லாத வழி, ஆதாம் வழி, நன்மார்க்க துன்மார்க்க விட்டு திரும்பி தேவனுடைய வழி, ஜீவ வழிக்கு வந்தாங்க. தேவனை விசுவாசித்தார்கள். அவர்கள் தேவனை விசுவாசித்து உடனே பாரு, அவர்கள் தங்கள் பொல்லாதை வழி விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, எல்லோரும் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறாங்க. தேவனுடைய கிரினா இயேசு மன்னிக்கிறாங்க, அன்பு கூறுறாங்க, ஆஸ்வதிக்கிறாங்க. தேவன்பு, தேவ நீதி, தேவடைய இறக்கம், தேவடைய நீதி, கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு படி ஏற்பாட்டில் தேவடைய வாக்குத்தத்தங்கள், பிரதான கற்பனைகள் இதெல்லாம் கைகொள்கிறாங்க. அவளுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்கள் செய்வேன் என்று சொல்லியதை தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தான் மேட்ரு. இதை தான் இங்கே வந்து லூக்கா 11 இயேசு சொல்கிறாரு, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததியாருக்கு அடையாளமாக இருப்பார். ஆமாம், யோனா மனுஷகுமார் இயேசு மத்திய மார்க், கலிலேயா, கப்பர்நகமு, எருசலேமு, இந்த மாதிரி இடத்துலலாம் ஓடி ஊழியம் செய்கிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எங்கும் சுற்றி திரிகிறார். ஓடி இயேசு யோனா போல மனம் திரும்புங்கள், மனதை திறப்புறாரு. சில பேர் இவரே திறப்புறாரு. ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாய் துவத்தி பசுத்தாய் ஏற்கி ஜனங்கள் ரட்சிப்புகள் நடத்துகிறார் இயேசு. அப்போது அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். இப்போ இயேசு சரீரத்தில் இல்லை, நீ ஒரு யோனா தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் யோனா தீர்க்கதரிசி ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு இருந்தது போல், இப்போ இயேசு ரத்தத்தின் மூலமாக நீ நீதிமானாக்கப்பட்டு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறதால நீ தான் அடையாளம். உங்கள் குடும்பத்துக்கு அடையாளம், உங்கள் பட்டணத்துக்கு அடையாளம், உங்கள் தேசத்துக்கு அடையாளம், உங்கள் கிராமத்துக்கு அடையாளம். என்ன அடையாளம்? இயேசுக்கு அடையாளம். நீங்கள் தான் சாட்சிகள்னு சொன்னார். நீங்கள் உலகத்து எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமாம், இயேசுக்கு அடையாளமாக இருக்கலனாக்கா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன், பிசாசுக்கு அடையாளமாக இருப்பாய். உள்ள பிசாசுனா குடும்பத்தில் உட்காந்து இல்லாத சைன்யங்களை பண்ணிக்கிறது, கவலையும் வெறுப்பும் கசப்பும் சுய நீதியும் இல்லாத பிசாசு சேட்டிங்களை பண்ணியிருந்தாக்கா உன் மூலமாக குடும்பத்தில் திறறது கொள்வது ஐக்கியமாகவே இருக்கும். உன் சபையில், உன் ஏரியாவில், நீ வேலை செய்கிற இடத்துல உள்ள பிசாசு இருந்தாக்கா சும்மா இருக்காது. அது நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவி கொண்டு வந்து பசு தாவிலாம் தெரிஞ்சு திறறது கொள்வது ஐக்கியமான காரியம்லாம் செஞ்சுருக்கோம். குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, இயேசுக்கு அடையாளமாக இல்லைனாக்கா, இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தலைன்னா பிசாசுக்கு அடையாளமாக இருப்பாங்க. பாவத்துக்கும் மரணத்துக்கும் தரித்திரத்துக்கும் பாதாளத்துக்கும் அடையாளம் இயேசு அடையாளம்னா இயேசு தேவி நீதி உயிர்த்தெழுதல் பரலோக ராஜ்யம் வானத்தோட சகல அதிகாரம் அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை பிதா குமார் பசுத்தாக்கி ஆதாம் வந்து முழு உலகத்தை பிசாசுவோட அசுத்தாய் வர பசுத்தாய் வர உன் குடும்பத்துக்கு நீ தான் அடையாளம். அப்போது யோனா பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்தையாரோடு இருந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் அப்படின்றார். அப்போது யோனாவிலும் பெரியவர் இயேசு இருக்கிறார் உனக்குள்ள. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்றாரு. அந்த ஜீவ வார்த்தை உனக்குள்ளே இருக்குது. உன் குடும்பத்துக்கே நீ தான் அடையாளம். இயேசு வேணான்னா பிசாசுக்கு அடையாளமாக மாறிடுவேன், நீயே மாறிடுவேன். பூமி சபை
குடும்ப சாமி நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளில் ஏவாள் பிசாசுக்கு அடையாளம் ஆயிட்டா. ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு அடையாளமாக தான் வச்சு ஜீவ சுவாசித்து ஜீவாத்மாவாக்கி ஜீவ வித்ததுக்கு எல்லே வச்சாங்க. தேவனுக்கு அடையாளமா இப்போது பிசாசு கிட்ட போய் பிசாசு பார்த்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை போயிடுச்சு. அதை தேவன் தர கூட பிசாசுக்கு அடையாளமாயிட்டாங்க. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். நன்மை தீமை அறியத்தக்க நிமிஷம் சாகவே சாவாய். முதல் புள்ளியே கொலை, ஆவியாலே கொலை பண்ணிட்டான் காயின்னு. பிசாசு உள்ளே வந்ததுமே அவர் ஏதேன் தொட்டு துரத்தப்பட்டாங்க. முள்ளும் குறுக்கும் முழிப்பிச்சிச்சு. நோவா காலர், ரோதம் குமாரா, இப்படி உலகமே குட்டி பாதாளமாக இப்போ ஏசு வராரு. ஏசு வந்து நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. ஜீவ வார்த்தையை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தாவில தோற்றி பசுத்தாவி இறக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. யோனா தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்யுங்க. ஒரு யோனா பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமான் ஆக்கப்பட்டவன் நினிவே பட்டணத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்தலாம். அதை தான் இங்கே சொல்கிறாரு லூக்கா 11. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல. அண்டர்லைன் த வேர்ட். இப்போ எங்கள் கிராமம் சோழவரம் கிராமத்துக்கு நான் தான் அடையாளம். நான் ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு இந்த ஜனங்களுக்கு பேர் சொல்லி இதே நினிவே பட்டணத்து ஜனங்க தான் இந்த ஜனங்களும் ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்தவங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டுருக்குறாங்க. சவன்னு பாவத்தையும் மறைத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கட்ட வச்சுக்கிறாங்க. இப்போ நான் ஏசு ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு டிராக்டர் அசுத்தாய் சுற்றி பசுத்தாய் அறிக்கலாம். இந்த சோழவரம் கிராமத்துக்கு யோனா தீர்க்கதரிசியை போல தீர்க்கதரிசி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவன், பாவ நிவர்த்தி பண்ணுறவன், சாப நிவர்த்தி, தரித்திர நிவர்த்தி, பாதாள நிவர்த்தி. இயேசு தான் தீர்க்கதரிசி, பிரதான தீர்க்கதரிசி, பரம தீர்க்கதரிசி, ஜீவரத்தம். அதை என் பேர் சொல்லி என் குடும்பத்தார் பேர் சொல்லி என் கூட கிராமத்து ஜனங்கள் பேர் யாரோ பார்த்தாலும் ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவனுக்கு சரீரத்துக்கு வெளியே போட முடியும். இயேசு சாமண்ட வாக்குத்தான். அது ஆதாம் வழியாக பிறந்துக்கிறான். நினிவே பட்டணத்து ஜனங்க, சோழவரம் கிராம ஜனங்க, வேலூர் மாவட்ட ஜனங்க, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, இந்திய தேசம், தமிழ்நாடு, எந்த ஜனமாக வானத்துக்கு இதே பூமியின் மேலே ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டான். படிக்க பணக்கார அரசியல் சினிமா கலைஞர் எல்லா டாக்டர் என்ஜினியர் உலகத்தை அம்மா வயிற்றில் பிறந்த எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. அடுத்து வந்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமாயினாகலாம். ரெண்டாவது அடுத்த வருஷமே ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாய் ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு நீ தான் அடையாளம். அவன் நன்மை தீமை கனிய பிசாசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அடையாளமாகறான். பிசாசுக்கு அடையாளமாகறான். குடும்பத்தையே ஏரியாவே கலைக்குங்கிறான் லேகோன் பிசாசு. ஏசு பொண்ணு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவரத்துக்கு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தாரு. இன்னும் 2000 அசுத்தாய் வச்சு பசுத்தாய் வச்சு தேவதூர்கள்லாம் பணிவிட செய்யிட்டாங்க. உலகத்துக்கு ஒல்லியாக இருக்கார். பூமிக்கு தக்க பொருள் போய் ஊழிக்காரன் ஆகிட்டார். அவனை திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு கூட சவட எல்லாருக்கும் ஏசு அடையாளமாக இருந்தார். ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவரத்தத்தை என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாவுன்ட்டு மறந்து விட்டு தேவனிட்டு உயிர்த்தல் குத்துறாரு. அப்புறம் நீயே உலகத்துக்குள் நீயே பூமிக்கு உப்பு. யோனா தீர்க்கதரிசி நீ குடும்பத்துக்கு அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. இயேசு ஏற்றுக்கொண்டாக்கா இயேசு தேவன் தரக்கூட நீ தான் குட்டி இயேசு. குடும்பத்துக்கு உள்ளகிற பிசாசு ஓடிவிடும். ஜீவர் அப்பா பேர் சொல்லி, அம்மா பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, பேர பிள்ளைங்க பேர் சொல்லி ஆதாம் வழியாக பிறந்து நன்மத்தையுமே தேவன் தரக்கூட ஒன்றும் குடும்பத்தில் பிசாசு பிரச்சனையாக வியாதி வறுமை தத்திரமாகுது, அசுத்தாவியாக குடும்பத்தில். அப்போது நீ யோனா தீர்க்கதரிசி, குடும்பத்துக்கு யோனா அடையாளம், உன் கிராமத்துக்கு அடையாளம், பட்டணத்துக்கு அடையாளம். இதை சொல்கிறாரு லூக்கா 12:11 யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் எந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். மனுஷகுமார் யார்? இயேசு தான் அடையாளமாகறான். எந்த மனுஷனை கொண்டு ஆதாம் வழியாக பிறந்த நன்மத்தை மறியத்தக்க கனி பிறந்த வந்துக்கிறான். ஏசு அவனுப்பா நானே நல்ல மேய்ப்பு ஆடுகிற ஜீவரத்தத்தை கொடுத்துருவான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் இவ்வளவு செய்வார். அசுத்தாவை சுற்றி பசுத்தாவை தேவதூர் வந்து இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் இன்னும் பார்த்து நிலைத்திரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். திருப்பி பாவம் செஞ்சாக்கா திருப்பி பிசாசு தான். அதனால தான் அவரே திராட்சை செடி நீ கொடி, அவர் ஜீவரத்தம், அது தேவ நீத்து உயிர்த்தேல்.
அதை கொடுக்குறாரு உனக்கு சிலுவையில். ஜீவசாரி பிதாவே மன்னிப்பு ஜீவசாரி இயேசு சாப்பிட குத்து தீர்த்துட்டார் உன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு. அந்த இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகத்தை பற்றினா வாழ்நாளெல்லாம் பாவன்ட்டு மனது பசுத்த தேவனுக்கெல்லாம் பணிவிடுத்து ஆஸ்பத்திரிக்கு நித்திய ஜீவனை பல்லவராயிடுச்சு போய் சேர்ந்துற இல்லை. நான் நன்மை தேவை வாழ்க்கை நன்மார்க்கு துன்மார்க்கேன் நல்லவன் கேட்டேன். அதில் கண்களிச்சவன் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மாறினோம். பிசாஸ் வார்த்தை கேட்டு அதை போய் தேவன் தானே கொடுக்குறான். வாழ்நாளெல்லாம் பிசாஸ் பிள்ளையாக தான் இருப்பேன். உன் நிமித்து பூமி சபிக்கப்பட்டு குடும்பம் பட்டணம் தேசம் நீயே சபிக்கப்பட்டுருவேன். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொல்லப்படுது. அப்போது லூக்கா 11:30 யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல். அண்டர்லைன் இந்த வேட். யோனா நினிவே பட்டணத்துக்கே அடையாளமாக இருந்தான். தெற்குதேசி யோனா தெற்குதேசி ஆட்டுக்குட்டி ரத்த நீதிமானாகும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழியாக வரான். யோனா புறஜாதி பட்டணம். அந்த பட்டணத்துக்கு அடையாளமாக இருந்தானா. தேவனை பற்றி போய் பிரசங்க மாட்டான். அந்த பட்டணத்தை ராஜா முதல் கொண்டு பெரியோர் சிறு மிருகங்களெல்லாம் தங்கள் பொல்லாத வயது திரும்பினார்கள்னு சொல்லப்பட்டுக்குது. யோனா புஸ்தகத்துக்கு போய் வாசிப்பார் 4 அதிகாரம் தான். அதில் மனம் திரும்பி அந்த பட்டணமே ரசிக்கப்பட்டது ஒரு ஆள் பாய்க்கூடாமல். அந்த போல் மனுஷகுமார் எந்த சந்ததி கிடையாது. மனுஷகுமார் யார்? ஆண்டவராக இயேசு. உன் கிராமத்துக்கு இயேசு ஏற்று ஞானஸ்தானம் கொடுத்தா நீ தான் குடும்பத்துக்கே வழி, பட்டணத்துக்கே வழி, கிராமத்துக்கே வழி, ஜீவ வழி, ஜீவஸ்வர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து அசுத்தாய் சுற்றி பசுத்தாய் அறிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை போதிக்கலாம். தேவனாவே ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். ஜீவ சஞ்சாரியாக மாறணும். நான் நன்மத்தை மறியத்தக்க கனியில் தான் இருப்பேன். என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்தார். நான் துர்குணத்தில் உருவானேன்னா பிசாசுக்கு அடையாளம் மாதிரி. இயேசுக்கு அடையாளம் கிடையாது. பிசாசுக்கு அடையாளம் பாவத்தையும் மாறிட்டு தேவனுக்கும் காட்டணும் உனக்கும் காணும். உலகத்தை உன்னுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும். குடும்பத்துக்கு பாரம், சமுதாயத்துக்கு பாரம். பாவத்தையும் மாறிட்டு ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி நாடு செல்ல ஊடு செல்ல அது எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாத இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்குமா ஆதாம் மூடு கொடுத்து அசுத்தாய் சுற்றி பசுத்தாய் இந்த வேலையை விட்டுட்டு பிசாஸ் வேலை பார்த்துக்கிறேன். பிசாஸ் ஆதாமின் சிந்தை மாறணும். கிறிஸ்து சிந்திய ஜீவனும் சமாதானம். அதனால தான் இந்த செய்தி கேட்க நீ பாக்கியவான். ஃபேஸ்புக்கில் போங்க, திலசனம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உலகெங்கும் போங்க, எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசம் எல்லாம் ஆதாம் வழியாக அம்மா வயத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்திருப்பான். எந்த நாட்டுக்கு போனாலும் நீ அடையாளம் தான். தேவனுக்காக அடையாளம். நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கிறாய், பூமிக்கு ஒலியாக இருக்கிறாய். பூமிக்கு ஒலி அல்லேலூயா. பூமிக்கு உப்பு. இருளை அகற்றி ஒலியை ஜீவஸ்வரம் ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடுகொள் அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கு. தேவதூரெல்லாம் பணிவிடை செய்யலாம். ஏசு எங்கும் சுற்றி தெரிந்தார். விசுவாசின் வல்லவன் அகப்படுகிற யாவரும் விடியினாகிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவஸ்வர ஜீவரத்தம். அதில் தேவனீட்டு உயிர்த்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கிறார். இனி பாவத்தை கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அதனால் திருடவும் கொல்லவும் அழுக்கும் வருகிறான் என்று வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகாது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்றார். அதனால் ஜோயே ஜீவன் வேதாகம சக்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. திருசலாம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லவையாக பயன்படுத்துவார். வாசி முடிச்சிருவாங்க. லூக்கா 11:30 யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக இருந்தது போல. நான் வேலூர் பட்டணத்தில் இருக்கேன். இந்த வேலூர் பட்டணத்துக்கு நான் அடையாளம். வேலூரில் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. எல்லாம் ஆதாம்குள்ளே வந்து நன்மை தீமையை தேவன் தர உலகத்துக்கு காட்டிங்க. பிசாசுக்கு அடையாளமாகறாங்க. அவங்கள தேவனுக்கு அடையாளம் ஜீவஸ்வர ஜீவரதம். அவங்க பேர் சொல்லி தேவன் தரக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு எவ்வளோ செய்து அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் இறக்கணும். கண்டிப்பாக பாவத்தையும் மனித தேவன் தர உலக பிசாசு வந்து திறராக கொள்றான் ஆயிக்கிறான். இயேசு ஜீவஸ்வர ஜீவரத்தை அவன் வந்து தேவன் தரக்கு ஆதாம் வந்து முழு உலக அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் இறக்கலாம். இந்த ஊழியத்தை யார் வரீங்க வாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டு கூட இணைந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பிறந்த கட்டின மனைவி பெற்ற உள்ள பெற்ற தாய்தோ எல்லாம் ஆதாம் வியாபாரம் வழியாக அம்மா இதில் பாவத்தின் சம்பளம் மரத்தில் தான் பிறந்திருப்பாங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் திருப்பதி ஜீவஸ்வர இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தத்தமே உனக்கு இருக்குது. அது அவங்க பேர் சொல்லி பிதாக்குவான். நம்முடைய பாவம் தேவனே ஆதாம் வந்து முழு ஒளிக்கை பாதிக்குது. அதனால் தேவி நீ தூவிதில் பிதாக்குவான ஆதாம் முழு ஒழுத்தம் இவ்வளவு அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் பாவம் நிவர்த்தி. பாவத்திலிருந்து மரத்திலிருந்து வியாதிலிருந்து வரும் தரித்து நிவர்த்தி பசுத்தாய்க்கு தேவதூர் பணிவிடை செய்ய வச்சிடலாம். ரட்சிப்புகள் நடத்தலாம். அதனால் இந்த செய்தியை கேட்குற நீ பாக்கியவான். இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. நீ ஸ்கூலில் படிச்சுன்னா ஸ்கூலுக்கு நீ தான் அடையாளம். உங்கள் ஸ்கூலுக்கு நீ தான் அடையாளம். காலேஜில் படிச்சுன்னா உங்கள் காலேஜுக்கு நீ தான் அடையாளம். உங்கள் கிராமத்தில் இருந்தால் நீ தான் அடையாளம். நீ பட்டணத்தில் ஒரு கம்பெனியில் எங்கே போறியோ எங்கே வரையோ
எங்கே போனாலும் நீ ஒரு அடையாளம், இயேசுக்கு அடையாளம், தேவனுக்கு ஜீவனை பரிவு தேவன் தரக்கூட பசுதை தேவதூரில் பணிவிடை செய்ய வைக்கலாம். அதான் சொல்கிறாரு லூக்கா 11:30, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல பெங்களூர் பட்டணத்துக்கு, சென்னை பட்டணத்துக்கு, வேலூர் பட்டணத்துக்கு, கொல்லம் எங்கள் மனைவி ஊர் கொல்லம், கேரளா கொல்லம் பட்டணத்துக்கு, மைசூருக்கு, எந்த ஊருக்கு போகிறேன், எந்த நாட்டுக்கு போகிறேன், எந்த தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, சிக்காகோ பட்டணம், லாஸ் ஏஞ்சலு, அமெரிக்காவுக்கு போனாக்கா லண்டன் பட்டணம், எந்த பட்டணத்துக்கு நீ அடையாளமாக இருக்கலாம். நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. எந்த நாட்டுக்கு போனாலும் பிசாசு மகனான் நண்பத்தை மரியாதைக்கு கணிவி சாகவே சாக கிடக்கிறான். தேவனுக்கு தரவு பிசாசு பிள்ளை பிசாசுக்கு அடையாளமான உலகமெங்கும் இருக்கிறாங்க. நீ தேவனுக்கு அடையாளமாக மாற்றவனே. தேவன் பிசாசு பிசு 2 பிசாசு பிசு தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து அந்த ஏரியாவை கலைஞர் ஏசு நல்ல மேய்ப்பன். இந்த லேகம் ஜீவ சர ஜீவர தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாயத்து பசுத்தாய் தேவனுக்கு அடையாளமாகிட்டார். தக்க போல் போய் 10 நாடுகளில் போய் பிரசங்கம் பண்ணான். கர்த்தர் தனக்கு இறங்குதல் அவன் பிரசங்கர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏசு பிசாசுக்கு அடையாளமாக இருக்க எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்கி அவனைய நல்ல மேய்ப்பன் ஜனக்கு ஜீவ சர ஜீவரத்தை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தை கொடுத்து அவன் பேச தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தி பசுத்தாய் தேவர்களாக பாவத்திருந்து சாபத்திருந்து மன்னத்திருந்து தத்துவத்திருந்து பாதாளத்திருந்து பரலோக ராஜ்யத்தை கொடுத்து அவனை வாழ வைக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரன் எந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பான். அவன் குடும்பத்தில் மாமியார் மாமனார்கிட்டலாம் சண்டை போட்டுன்னு இருக்காது. நாத்தனார் மூத்தனார் வெத்தத்தை எல்லாம் ஆதாம் வழியாக வந்து ஏதோ ஒரு அசுத்தாய் கிரியை செய்யும். வீட்டாரே உனக்கு சத்துருக்கு ஏசுன சத்துக்களை சிநேகி என்ன ஏசு சிநேகத்தை காட்டு. ஜீவசர ஜீவர தேவந்தர சத்ரு பிசாசு ஓடிவிடும். பகைக்குள் நன்மை ஏசு ஜீவன் பருவ தேவந்தர பகைக்கும் ஜெயிக்க முடியாது. சத்ரு தின்பம் தென்பது உங்களை துன்பம் நீ ஜபம் பண்ணு. நீ ஜபம் பண்ணு பரமுடைய உண்முடைய நாம் உண்முடைய ஏசு நாம பரலோக தேவந்தர உங்களை எந்த சொத்தையும் என்று ரசித்துக் கொள்வார். கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்துவ சரி கிறிஸ்துவத்துக்கு வேலை ஜீவசர ஜீவரத்தான். ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. ஏசு நானே வழியும் சற்று ஜீவனுமார் என் பிதா ஜீவனுடையவர் குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவனில் தேவ நீத்து இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தமே இருக்குது. ஆதாம்குள்ள நன்மை தீமறியத்தக்க கனி ஏசு ஜீவ விசத்து கனி. அந்த நன்மை தீமறி பாவ சாவ மண்டலத்துக்கு பாதாளமே இருக்குது. பிசாசுக்கு அடையாளமாக போயிடுவேன். கான்சியஸாக இருக்கணும். ஆமாம், எப்படி வாழ முடியாது. ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நீ அதை தேவன் தரக்கூடிய பிசாசுக்கு அடையாளம் உனக்கே தெரியாது. இன்னும் குழுத்தே பாரமாக இருக்கும். இன்னும் குடும்பம் சபிக்கப்பட்டிருக்கோம். பாவ சாவமான தத்திரமாக இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ தேவன் தரக்க ஆதாம் வந்து முழு கான்சியஸாக அசுத்தாயத்து பசு யோனா நினைவைப்பட்டதுக்கு அடையாளமாக இருந்து குடும்பத்துக்கு அடையாளம் பட்டணத்துக்கு தேசத்துக்கு அடையாளமாக இருப்பார். அதாவது சொல்கிறாரு லூக்கா 11:30, யோனா நினைவைப்பட்டதாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமார் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். அந்த மனுஷகுமார் இயேசு உனக்குள்ளே இருக்கு. இயேசு சரியா சத்தத்தை புசித்திருக்கிறேன். நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்த மாதிரி இயேசு ஜீவ திருவிருந்தாரா இல்லை ஜீவப்பம் ஜீவசர் இயேசு சாப்பிட வாங்கி புசிச்சுட்டேன். அந்த ஜீவசர் தேவஜீத்து உயிர்த்து இருக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உடுத்து உடம்பு அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கலாம். அப்போது யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவுபட்டதால் மனந்திருக்கிறார்கள். அப்போது இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாயத்திற்கு நாளில் நினைவுபட்டதால் இந்த சத்தியார் என்று இவர்கள் பேர் குற்றம் சுமத்துவார்கள். அப்போ யோனா பட்டதாரே நியாயத்திற்கு நாள் சொல்கிறார். அவங்களே ரசிக்கப்பட்டாங்க. ஏசு வந்து ஞானசாமி திருவந்திட்டு இன்னும் நீ ரசிக்கப்படலைனாக்கா அவங்களே குற்றம் சுமத்துவார்களாம் நியாயத்திற்கு நாளில். அந்த மாதிரி இப்போ சாட்சி எடுத்துடக்கூடாது. அதனால் மனம் திரும்பணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தூர் இயேசு சரியாக சத்துக்கு வலியக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூர்களாக பணிவிடை செய்ய இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் போங்க, டெலிகிராம் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் அபண்டன்ட் லைஃப் ஏஎல்சி வெல்லூர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏரோட 100 ஜீவமாக உலகத்தில் எங்கே வைக்கிற விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் சேனல் துளிசிராம் தாமஸ் சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லைஃப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுவார். யோனாவை போல உங்களை பயன்படுத்துவார். யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக இருந்தான். உங்கள் கிராமத்துக்கு உங்கள் பட்டணத்துக்கு தேசத்துக்கு நீங்கள் அடையாளமாக இருங்க. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுங்க. அந்த ஜீவனில் தேவ நீட்டுவத்தில் இயேசு சாப்பிட வாக்கு தத்துவமே இருக்குது. மனுஷனுக்குள்ள பாவம் மரணம் எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ என் செய்தி கேட்டால் உங்களால் ஊழிய செய்யாமல் எங்கே போனாலும் ஆதாம் கூட பிறந்தவங்களா நன்மத்தையும் தேவன் தரும் பிசாசு அடையாளம் பிசாசு சிக்கி தவிக்கிறான், திறறான், கொள்றாய்க்கிறான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிமூணமாக ஜீவசர ஜீவரத்தை பிதாக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச ஏரியாவுக்கு ஜனங்க பேர் அசுத்தாய் தொத்து பசுத்தாய் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிரு ஜாமன் பசுத்தாவை இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நின்று சேர்த்துக்கோம். பயப்படாத கலங்காத திகையா இனி நான் அல்ல ஏசு எனக்குள் பவுத்திருக்கிறேன். பவுல் சொல்கிறான், கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்கிறான். துணிந்தீர் தசுரி கலாத்தீர் எல்லா பட்டிருந்து இந்த பவுல் அடையாளமாக இருந்தான். சவுல் பாவிகளும் பிரதான பாவினான்.
கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின கொலகார போல அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் விடுத்து திருவிருந்த பங்குடு உலகத்துக்கே ஒலியாயிரு கொரிதீர் ஜஸ்வேலி கலாதீர் ரோமாபுரி பண்ண எங்கே போனாலும் கிறிஸ்துவுக்குள் 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 ஆதாமி சேர்ந்தவன் கிறிஸ்து செய்த ஜீவனம் வராது கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை அசுத்தாயது பசுத்தாயது ஒரு மாபெரிய எழுப்பில் கொண்டு வந்தது போல சவுல் பவுல் மாறினது போல ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து வாய்நாளில் அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருக்கு கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு தேசத்துக்கு உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது அந்த செய்தி கேட்குற ஒரு பயன்படுத்தப்படி ஜெபிக்கத்தான் உலகெங்கிலும் 816 கோடி ஜனங்க உலகத்தையே அடையாளம் தாமஸ் சுழற்சிராம பாசு உலகத்தையே சீனியர் பாசு ஹலேல் ஜீவ சருஜீவர் ஆதாமிருந்து 2வது இயேசு ஜீவன் 816 கோடி ஜனங்களுக்கு உட்கார்ந்தத்திலிருந்து இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய்த்து பசுத்தை கிராமங்களில் பட்ட தேவ அலையில கட்ட வைத்து இருக்கிற கத்தா தேவதூர கிராமங்கள் தூரம் அசைவாடட்டு கத்தா அவன் இலக்கத்துக்கு தகுதாக இங்கே சொல்கிறா தூரத்தில் அசுத்த பசுத்த அந்நேரமே ஏலிங்க ஆறாங்க அதனால் உலகங்கள் எல்லா ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவச்சு ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தை வந்து தேவன் தர உலகம் குட்டி பாதம் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தியெல்லாம் போய் நோவா காலத்தில் அந்த மனுஷனுக்கு அவர் காலத்தில் சோதம் கொண்டாந்து பாவம் சாபமான உலகம் வல்லமே வேலை பிசாசிக்கிறிய அவங்களுக்கெல்லாம் இயேசு ஜீவன் லட்சக்கணக்கில் கோடிகள் அவன் இலக்கத்துக்கு பிதாக்கோ ஆதாம் வந்து முழுவத்தை கொடுத்து கிராமங்களில் பட்டல் தேசத்தில் முழு உலகத்து 816 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்களாம் அத்தனை கோடி பேர் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாக்கோ ஆதாம் வந்து முழுவத்துக்கு அசுத்தாவில் தொத்தி பசுத்தாய் கிராமங்களில் பட்டல் தேச மாபெரும் எழுப்பு உண்டாகட்டா கிராமம் தூரம் பட்டல் இயேசு ஜீவன் முழு உலகத்து இயேசு சார் இயேசு சாப்பிட தேவனி தூயத்தில் கோடா கோடியா பிதாக்குவார் ஆதாம் வந்து முழுவதுக்கு வாழ்நாள் அப்படி இடைவெளி எக்கள் நித்தியத்துவம் கொடுக்க அசுத்தாய் கிராமங்கள் பட்டம் தேசத்து உலகத்தில் விட்டு செந்திரங்கள் தேவதூர் பசுத்தாய் அலையாளியாக இறங்க தேவதெல்லாம் பணிவிட செய்ய ஒரு மாபெரும் ரட்சி உண்டாகட்டாவே யோனா நினைவுப்பட்டதுக்காக முழு உலகத்துக்கு இயேசு அடையாளம் அந்த இயேசு ஏற்றுக்க கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க அந்த இயேசு ஜீவன் பரிவிட பிதாக்குவார் ஆதாம் முழுவதும் அசுத்தாய்களாக தோற்றி பசுத்தாய் இறங்க தேவதூர்களாக பணிவிட செய்து ஒரு மாபெரிய எப்படி கொண்டு வர அந்த சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்துக்காக என்ன சொல்லிருக்கிறாங்க மாபெரிய எப்படி கொண்டு வர இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் நீங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிங்க. மாபெரிய ஏய்ப்பில் நீங்கள் கண்டடைவீங்க. இன்னொரு துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இருக்குது. கடைசி நாள் ஏய்ப்பில் பங்கு பெண்ணுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கத்தவங்க வாழ்க்கையில் மாபெரிய ஏய்ப்பில் கொண்டு வருவார். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கத்தவங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்திரை கனம் பண்ணுங்கள். கத்திரை கனம் பண்ணு. கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவர் ஆஸ்வதிக்கப்படுவார். ஒரு மீடியா மிஷனரியாக இருங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த செய்தி உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கத்திரங்களோடு கூட இடைப்பட்டிருப்பாரால் கத்திரங்களோடு கூட பேசியிருக்க. கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு கனம் பண்ணுங்கள். கத்திரை கனம் பண்ணும். கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளேஸ் யூ. கத்திரங்களாக துதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி 2/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார். யோனாவை போல உங்களை பயன்படுத்துவார். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்தியே தீர்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.